ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. கரூரில் விஜய் கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்த நிலையில் பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து பாஜக மற்றும் காங்கிரஸ் கட்சிகள் அமைத்த குழுவினர் அவர்களுடன் கலந்துரையாடினர். கரூரில் சனிக்கிழமை விஜய் மேற்கொண்ட பரப்புரையில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்தனர். இச்சம்பவம் தொடர்பாக விசாரணை நடத்தி அறிக்கை சமர்ப்பிக்க பாஜக எம்பி ஹேமமாலினி தலைமையில் NDA குழு அமைக்கப்பட்டது. இந்த குழுவினர் கரூருக்கு நேரடியாக சென்று சம்பவம் நடந்த வேலுச்சாமிபுரத்தில் ஆய்வு செய்து அப்பகுதி மக்களிடம் நடந்தவற்றை கேட்டறிந்தனர். இதனைத் தொடர்ந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவோர் மற்றும் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தாரையும் சந்தித்து கலந்துரையாடி ஆறுதல் தெரிவித்தனர். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய ஹேமமாலினி இதுபோன்ற நிகழ்வுகளுக்கு போதிய பாதுகாப்பு அளித்திருக்க வேண்டும் என்றும் இச்சம்பவத்தில் உள்நோக்கம் இருப்பது போல் தெரிவதாகவும் கூறினார். விஜய் பெரிய பஸ்ல வந்திருக்காரு. அந்த ரோட் இஸ் ஸ்மால் அண்ட் தென் எலக்ட்ரிசிட்டி போயிடுத்து, திடீர்னு போயிடுத்து. இதெல்லாம் சம்திங் வெரி ஃபிஷியா இருக்கிற மாதிரி இருக்காது. இது நேச்சுரலா ஆற மாதிரி இல்லை. எப்போ அவருக்கு தெரியுமா இவ்வளவு வரப்போறாருன்னு அவர் பெரிய நல்ல ஓப்பன் ஸ்பேஸ்ல இடம் கொடுத்திருந்தாலும் இந்த மாதிரி ப்ராப்ளம் ஆயிருக்காது, ஆக வேண்டிய அவசியமும் இல்லை. இதேபோன்று கரூர் துயர சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவர்களை காங்கிரஸ் தேசிய பொதுச் செயலாளர் KC வேணுகோபால் தலைமையில் அக்கட்சியினர் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தனர். மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவோரை சந்தித்து நலம் விசாரித்ததோடு விபத்து நிகழ்ந்த வேலுச்சாமிபுரத்திலும் நேரில் ஆய்வு நடத்தினர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய KC வேணுகோபால் இது கோர விபத்து என்றும் இச்சமயத்தில் அரசியல் செய்ய விரும்பவில்லை என்றும் கூறினார். We don't want to do any political circuses. Our message is very clear. Congress party is strongly standing by the families, those who have lost their life and those who are injured also. ஆனா தயவு செஞ்சு எங்களுடைய துயரத்தின் மீது, எங்களுடைய இழப்பு மீது, எங்களுடைய வலி வேதனை கண்ணீர் மீது யாரு அரசியல் பண்ண வேண்டாம்னு நான் ரொம்ப அன்போட வேண்டி கேட்டுக்கிறேன். ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி.